நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50. அடுத்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆல் இண்டெக்ஸ், அதாவது மல்டிபிள் இண்டெக்ஸ் சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு. இதில் ஸ்டெப் 1 ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, நிஃப்டி 50 வச்சுருக்கிறேன். அதில் 3 மினிட்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நான் வச்சுருக்க டூல்ஸ் வந்து கேண்டில் கிடையாது, ஹேகினாஷி. அந்த ஹேகினாஷி இங்கே கேண்டில் இங்கே இருக்குது, ஹேகினாஷி இங்கே இருக்குது. ஹேகினாஷி வச்சுருக்கிறேன். அடுத்து சூப்பர் ட்ரெண்டு. சூப்பர் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் 10-3 அப்படிங்கிறது இருக்கு, 7-2 அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து பிவட் பாயிண்ட் வச்சிருக்கிறேன். இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்க இருக்கு பிவட் பாயிண்ட், சூப்பர் ட்ரெண்ட். அடுத்து இது வந்து ஆசம் ஆசிலேட்டர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து செட்டிங்ஸ் நான் எதுவும் மாற்றலை. ஆசிட்டிஸ் என்ன செட்டிங் இருக்கோ அதுதான். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இதிலிருந்து மல்டிபிள் சார்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு செலக்ட் லேஅவுட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த சிம்பிள் அப்படின்னு ஒன்று வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை எடுத்துடுறேன். இந்த சிம்பிள் இருந்தால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நான் மல்டிபிள் சார்ட் கிரியேட் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் இந்த நிஃப்டி 50 வந்துட்டுருக்கும். இந்த சிம்பிளை எடுத்து விட்டுட்டேன் அப்படின்னா என்னென்ன பண்ண போகிறேனோ அது மட்டுமே வரும். இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது முதல்ல ஒரு 2 சார்ட் கிரியேட் பண்ணுறேன். இதில் நிஃப்டி 50 இருக்குது, இங்கேயும் நிஃப்டி 50 தான் இருக்குது. இதை எடிட் பண்ணி மாற்றுறதுக்கு நிஃப்டி ஃபின் சர்வீஸ். ஓகே, இப்போ 2 கொண்டு வந்துட்டேன். இப்போ 2 பத்தாது அப்படின்னா 3 வேணும் அப்படின்னா இங்கே நிஃப்டி 50 இருக்குது, இங்கே நிஃப்டி ஃபின் சர்வீஸ் இருக்குது, இங்கேயும் நிஃப்டி ஃபின் சர்வீஸ் தான் இருக்குது. இந்த இடத்துல நான் இண்டெக்ஸ் கொண்டு வரணும், இண்டெக்ஸில் சென்செக்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னா ஓகே, இப்போ இங்கே நிஃப்டி 50, இங்கே சென்செக்ஸு, இங்கே நிஃப்டி ஃபின் சர்வீஸ். ஏன் நிஃப்டி 50க்கு அடுத்து சென்செக்ஸ் வச்சிருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. பெரும்பாலும் நிஃப்டி 50ங்கிறது என்எஸ்சி, சென்செக்ஸ் அப்படிங்கிறது பிஎஸ்சி, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. இந்த 2 மூமெண்ட்டும் ஒரே மாதிரி கிட்டத்தட்ட இருக்கும். ஆனால் இந்த நிஃப்டி ஃபின் சர்வீஸ் அப்படிங்கிறது அந்த 2 கூடயும் மேட்ச் ஆகாது. இதனுடைய மூமெண்ட்டுக்கும் அதனுடைய மூமெண்ட்டுக்கும் கொஞ்சம் சிமிலாரிட்டி இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் பல நேரங்களில் வேற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து இப்போ 3 சார்ட் கிரியேட் பண்ணிட்டோம். 4வது இதுக்கு அடுத்து வரக்கூடியது இங்கே நிஃப்டி 50 இருக்குது, சென்செக்ஸ் இருக்குது, நிஃப்டி ஃபின் சர்வீஸ் இருக்குது, இங்கேயும் நிஃப்டி 50 தான் வந்திருக்கு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், பேங்க் நிஃப்டி மாற்ற போகிறோம். நிஃப்டி பேங்க். ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசாக வர்றவங்களுக்கு நிஃப்டி பேங்க்னா என்ன, பேங்க் நிஃப்டினா என்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே புதுசாக வர்றவங்களுக்காக தான், தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக தான். இண்டெக்ஸ் அப்படின்னு வரும்போது நிஃப்டி பேங்க் அப்படின்னு போடணும். ஆப்ஷன் அப்படின்னு போகும்போது பேங்க் நிஃப்டின்னு சேர்த்து டைப் பண்ணணும். ஓகே, இப்போ நாம 4 இது ரெடி பண்ணிட்டோம். அடுத்து இன்னொன்று இருக்கு, அதுதான் குரூட் ஆயில். இப்படி குரூட் ஆயிலை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
அதையும் ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை இப்போ சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு, இல்லைன்னா அடிக்கடி மாறிடும். இந்த சேவ் பண்ணுறதுக்கு இண்டெக்ஸ் அப்படின்னு மட்டும் நேம் கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த வீடியோ, இந்த சார்ட் பேட்டர்னை இப்படி சேவ் பண்ணதுனால எந்த இடத்துல போய் ஓப்பன் பண்ணாலும் இப்படி தான் வரும். இருந்தாலும் இந்த அதே மாதிரி இங்கே வந்து சேவஸ் இந்த இதையும் கிளிக் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டேன். அதாவது ஸ்டாண்டர்டாக நம்ம ஓப்பன் பண்ணால் இது வரும். உதாரணத்துக்கு இதோட டூப்ளிகேட் நான் ஒன்று ரெடி பண்ணுறேன் பாருங்கள். பொதுவாக வந்துட்டு டூப்ளிகேட் ரெடி பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த பட்டன் இதை நீங்கள் செலக்ட் பண்ணாமல் இருந்திருந்தா சிங்கிள் தான் வரும். இப்போ நான் இப்படி ப்ரிப்பேர் இதை செலக்ட் பண்ணதுனால இந்த 4மே வருது. இப்போ இதை நம்ம மாற்றிக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிக்கலாம். அதுலேயும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ நம்ம வந்து டாபிக் வருவோம். அதாவது இப்போ நம்ம பார்க்குறோம், 4 இது பார்க்குறோம். நிஃப்டி 50, ஓகே, இந்த இடத்துல நிஃப்டி பேங்க் வந்திருக்கு. நான் நிஃப்டி 50 மாற்றிக்கிறேன். நிஃப்டி 50, சென்செக்ஸ், நிஃப்டி பின் சர்வீஸு, நிஃப்டி பேங்கு. மறுபடியும் இங்கேயே சேவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த சேஞ்சஸ் வந்து அப்படியே இருக்கணுங்கிறதுக்காக சேவ் லேஅவுட் போயிட்டு அதே நேம் தான், இல்லைன்னா இன்னொன்று பண்ணலாம், ரீநேம் கொடுத்துடலாம். ஓகே, இங்கே சேவ் பண்ணுறதுக்கு பதிலாக அதுவே மறுபடியும் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ நிஃப்டி 50 கொடுத்து மறுபடியும் இதை கிளிக் பண்ணிட்டேன். இங்கே நிஃப்டி 50, சென்செக்ஸ், நிஃப்டி பின் சர்வீஸ், நிஃப்டி பேங்க், இதை சேவ் பண்ணிடுவோம். இப்போ 2 இடத்துல சேவ் பண்ணியிருக்கு. இண்டெக்ஸுங்கிற பேர்லேயே சேவ் பண்ணியிருக்கு, இந்த சார்ட் டிஃபால்ட் லேஅவுட்லேயும் சேவ் பண்ணியிருக்கு. இப்போ நான் எத்தனை தடவை ஓப்பன் பண்ணாலும், டூப்ளிகேட் போட்டாலும் திரும்ப திரும்ப இதுவே வந்துகிட்டு இருக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தேன்னா நிஃப்டி பேங்க்னு இருக்குது. பட் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தா தான் நிஃப்டி 50ங்கிறதே வருது. கொஞ்சம் கவனமாக இருங்க, இல்லைன்னா ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்கிற மாதிரி ஆகிடுது. ஓகே, இப்போ வந்து சார்ட் வச்சாச்சு. ஒரு சொன்ன மாதிரி பேருக்கு ஒரு டூப்ளிகேட் மட்டும் நான் ரெடி பண்ணி காட்டிடுறேன். பாருங்கள், நிஃப்டி 50, சென்செக்ஸ், நிஃப்டி பின் சர்வீஸு, நிஃப்டி பேங்க். ஆக்சுவலாக இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் போர் அடிக்கும். பட் இருந்தாலும் மார்க்கெட்டுக்கு புதுசாக வர்றவங்க, சொல்லித்தரக்கு ஆள் இல்லைங்கிறவங்க அப்படிங்கிறப்ப இந்த இந்த பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து இப்போ உங்களுக்கு சால்வ் ஆகிருக்கும். ஓகே, அடுத்து நம்ம வந்து ட்ரேடிங் எடுக்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வச்சிருக்கிறது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு, அது இல்லாமல் அடிஷ்னலாக சில இண்டிகேட்டர்ஸ். நம்ம ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு அங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்து சொல்லிடுறேன். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனோம்னா நீங்கள் நிஃப்டி 50 பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் மேலே போகுதா இல்லை கீழே வருதா அப்படிங்கிறத சொல்கிறது 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இந்த ஆசம் ஆசிலேட்டர்.
அதே மாதிரி 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இந்த எம்ஏசிடி கிராஸ் ஓவர் ஆகிறது. ஓகே, இப்போ இந்த நிகழ்வுகள், அதாவது மேலே போகிறது அப்படிங்கிறத மார்க்கெட் ஓப்பன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்த்துட்டு எந்த இண்டெக்ஸில் சீக்கிரம் 3 மினிட்ஸ் மேலே போகுதுங்கிறத பார்க்கணும். இப்போ அப்படி பார்க்கும்போது இந்த நிஃப்டி ஃபின் சர்வீஸ் தான் மேலே போயிருக்கு. இந்த இடத்த ஆசம் ஆசிலேட்டர் பேஸ் லைன் மேலே போயிருக்கு. இந்த இடத்துல ஒரு லைன் வந்துக்கலாம். ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இண்டெக்ஸ் வந்து இதுன்னு தெரிய வருது. அதாவது 9:33க்கு கிரீன் ஃபார்ம் ஆயிருக்கு. இதே இது அடுத்து நம்ம 5 மினிட்ஸ்க்கு இந்த இடத்த செக் பண்ணணும். 9:33 இங்கே கிரீன் ஃபார்ம் ஆயிருக்கு. 9:30க்கே கிரீன் வந்திருக்கு. 3 மினிட்ஸில் 9:33. அடுத்து இந்த 3ம் உங்களுக்கு கிரீனாக இருந்து 3 மினிட்ஸில் பேஸ் லைனுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டு ஒரு மூமெண்ட் கொடுக்க போகுது. அதில் நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக் வந்து ஆசம் ஆசிலேட்டரை பேஸ் பண்ணி உள்ள என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறதான் சொல்கிறது. ஒருவேளை இங்கே ஆசம் ஆசிலேட்டரு இந்த இடத்துல, அதாவது சென்செக்ஸில் கொஞ்சம் தாமதமாக மேலே போகுது. அதாவது 1 ஹவர் கழிச்சு நிஃப்டி 50ல் கிட்டத்தட்ட 10.15. நிஃப்டி பேங்க்ல 10.45. நான் சொல்றது உங்களுக்கு எல்லாமே புரியும் நினைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் மேலே போறது நம்மளுக்கு நிஃப்டி ஃபின் சர்வீஸ்னு தெரிஞ்சிருச்சு. இந்த இடத்துல நம்ம இன்னொரு வேலையும் செய்யறதுக்கு தயாராக இருக்கணும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்க, அடுத்து நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு வரும்போது மார்க்கெட் மூவ் ஆகுறது ஒரு பிவட்ல இருந்து இன்னொரு பிவட் வரைக்கும் மூவ் ஆகும். அதுதான் இந்த பிவட்ல இருந்து இந்த பிவட் வரைக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த பிவட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிவட் போயிருக்கு. அடுத்து இங்கேயும் போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு. இது உங்கள் மனசில் ஆழமாக பதிய வேண்டிய விஷயம். மார்க்கெட் மூவ் ஆகுறது சப்போர்ட் டு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை பொதுவாக யூஸ் ஆகும். அதில் பிவட் டு பிவட் அப்படிங்கிறத மைண்ட் பண்ணிக்கோங்க. இது இங்கேருந்து வரைக்கும் போயிருக்கு, மேலே ஃபுல்லாக ரீச் ஆகலை. இங்கே இந்த பிவட்ல இருந்து இந்த பிவட்டுக்கும் அதுல இருந்து இந்த பிவட்டுக்கும் நியர்லி ரீச் ஆயிருக்கு. இங்கேயும் பார்த்துருவோம்.
இந்த இடத்துல பெரிய மூவ்மெண்ட்டே இல்ல. அப்ப நிஃப்டி பேங்க் எடுத்து ட்ரேட் பண்றவங்க இந்த இடத்துல நிறைய தடுமாறுற மாரி இருக்கும். அப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்னு வரும்போது, சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. அதாவது நிஃப்டி 50, சென்செக்ஸு, நிஃப்டி பின் சர்வீஸு, நிஃப்டி பேங்க். இந்த ஆர்டர்ல செட் பண்ணிக்கோங்க. அதுல எந்த இடத்துல அதாவது ஆர்டர் எடுக்கிறதுக்கு 2, 3 விஷயங்கள் ஃபாலோ பண்ற மாரி இருக்கு. அதுல ஒரு பாயிண்ட் ஆசம் ஆசிலேட்டரு பேஸ் லைனுக்கு மேல போறது. ஏன் நான் இதுல 1 மினிட் எடுக்கல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த இடம் ஏறி இறங்குற மாரி 1 மினிட் அடிக்கடி பிடிக்கொண்டு ஆயிட்டு இருக்கும். சும்மா ஒரு ஃபார்மலுக்கு 1 மினிட் நாங்க வைக்கிறோம் பாருங்க. ஆசம் ஆசிலேட்டரு இந்த இடத்துல பேஸ் லைனுக்கு மேல போயிருக்கு. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். அதாவது சூப்பர் ட்ரெண்ட உடைச்சி மேல போகும்போது தான் ஆசம் ஆசிலேட்டர் பேஸ் லைனுக்கு மேல வரும். இது ஒரு ரூல். அதே மாதிரி MACD கிராஸ் ஓவர் ஆகி மேல போகும்போது தான் மார்க்கெட் வந்து ஒரு டைரக்ஷனுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணும். அதே இடத்துல இன்னொரு ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது பேஸ் லைனுக்கு கீழே இவ்வளவு தள்ளி இருக்கிறத விட பேஸ் லைனுக்கு மேல இருந்தா அதனுடைய மூவ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்டோச்சஸ்டிக் RSI யூஸ் பண்றோம். அந்த ஸ்டோச்சஸ்டிக் RSI வந்து 1 மினிட்லயும் மேல இருக்கணும், 3 மினிட்ஸ்லயும் மேல இருக்கணும், 5 மினிட்ஸ்லயும் மேல இருக்கணும். இந்த மூணுலையும் 20ல இருந்து 80 டைரக்ஷன் போறதா இருந்தா மட்டும்தான் நம்ம ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஆர்டர் போடுறதுக்கே யோசிக்கணும். இந்த 3 இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும். இப்போ 1 மினிட்ல MACD கிராஸ் ஓவர் ஆயிடுச்சு. MACD கிறிஸ்டோகிராம் பார் பேஸ் லைனுக்கு மேல போயிருச்சு. ஸ்டோச்சஸ்டிக் RSI கீழே இருந்து மேல நோக்கி போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஆசம் ஆசிலேட்டர் கீழே இருந்து மேல வர ட்ரை பண்ணுது. ஆனா இந்த டைமுக்கு பிறகு மேல வந்திருக்கு. இதுல இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை நான் எனக்கு இப்போ இந்த வீடியோவில் தோன்றதெல்லாம் நான் சொல்லிடுறேன். இப்போ மற்ற டைம் ஃப்ரேம்லையும் இப்படிலாம் நடக்கலையா அப்படின்னா நடந்திருக்கு. ஆனால் நிறைய நேரம் எடுத்திருக்கு. இப்போ இதிலே கூட பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். ஆனால் நிறைய நேரம் எடுத்திருக்கும், தாமதமாகும். ஆனால் இதில் மட்டும்தான் அடுத்தடுத்த டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் சீக்கிரம் நடக்கும். இப்போ இது உதாரணத்துக்கு 1 மினிட் 1 மினிட்ல MACD கிராஸ் ஓவர் ஆனது 9:30. அப்போ ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. 3 மினிட்ஸில் MACD கிராஸ் ஓவர் ஆனது. இதை கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பார்க்குது. இருந்தாலும் இதை ஒரு டூப்ளிகேட் போட்டு சிங்கிள் சார்ட்டை ரெடி பண்ணி பார்க்கலாம். நிஃப்டி 50ல இருக்குது. நிஃப்டி பின் சர்வீஸ் மாற்றிடலாம். இதுவும் 3 மினிட்ஸில் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் 1 மினிட்ல MACD கிராஸ் ஓவர் ஆகிற இடத்த ஃபர்ஸ்ட் நான் ட்ரா பண்ணுறேன். மார்க்கெட்டில் ஆர்டர் எடுக்கிறதுக்கு உள்ளே போகணும் அப்படின்னா இந்தந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பெரும்பாலான நேரங்களில் கை கொடுக்கும். எல்லாம் கலந்தது தான் அங்கே மார்க்கெட்டு. பாருங்க, MACD கிராஸ் ஓவர் ஆகிற நேரத்தில் MACD கிறிஸ்டோகிராம் பார் பேஸ் லைனுக்கு மேலே போகுது. ஸ்டோச்சஸ்டிக் RSI அப் டைரக்ஷனில் வச்சிருக்குது. ஆசம் ஆசிலேட்டர் பேஸ் லைனுக்கு மேலே போகிறதுக்கு தயாராக இருக்குது. இந்த இடத்துல நம்ம எப்படி கூட எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா ரெடியாக இருப்போம், ஆர்டர் போடுறதுக்கு நம்ம ரெடியாக இருப்போம்னு எடுத்துக்கலாம்.
ரெடி ஸ்டடி கோன்னு இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி ரெடியாக இருக்கும்னு எடுத்துப்போம். இப்போ 9:29 இந்த இடம் வருது. 9:30க்கு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் ஒன்று புதுசாக ஃபார்ம் ஆகும். அடுத்து 3 மினிட்ஸ் வரேன். அந்த 15 மினிட்ஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது கேண்டில் கலர் கிரீனாக இருந்தால் நம்ம அந்த டைரக்ஷனுக்கு போகலாம். இங்கே அடுத்து ஒரு 3 நிமிஷம் கழிச்சு 9:30க்கு தான் இன்னும் கிராஸ் ஆகலை, இருந்தாலும் நம்ம கிராஸ் ஆகிற இடத்து வரைக்கும் வெயிட் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. கூட ஒரு 6 நிமிஷம் ஆகுது. 9:36. அதாவது இப்போ இந்த விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கே புரிய வரும். அதை நாளடைவில் நீங்கள் உங்கள் அனுபவத்திலிருந்து அப்ளை பண்ணும்போது எல்லா விதிகளும் பொருந்தி வரும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எம்ஐசிடி கிராஸ் ஓவர், எம்ஐசிடி ஹிஸ்டாகிராம் பர் பேஸ் லைனுக்கு மேலே ஸ்டோஜஸ்டிக் ஆர்எஸ்ஐ வந்து 20லேருந்து 18 வரைக்கும் ட்ராவல் பண்ணுது. இங்கே அதேமாதிரி இன்னொரு பியூட்டி பார்த்தீங்கன்னா, இங்கே கூட பிவட் பாயிண்ட்டு பேஸ் லைனுக்கு மேலே போயிடுது. ஸோ இது வந்து கூடுதலாக ஒரு நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து. ஓகே, இப்போ 3 மினிட்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து 5 மினிட்ஸ் வந்துடலாம். எஸ், பியூட்டின்னா இதுதான். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எம்ஐசிடி கிராஸ் ஓவர் ஆகுறது 1-3-5ல் அடுத்தடுத்து ஷார்ட் டைமில் நடந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டை மேலே கொண்டு போக முடியும். இப்போ நம்ம சொன்ன அந்த ரூல்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்ஐசிடி கிராஸ் ஓவர், எம்ஐசிடி கிருஷ்ணகிரி பேஸ் லைனுக்கு மேலே ஸ்டோஜஸ்டிக் ஆர்எஸ்ஐ வந்து அப் டைரக்ஷன், இங்கே கிரீன் கேண்டில் கண்டினியூஸாக கிரீன் மேலே போயிட்டுருக்கு. இந்த 1-3-5ல் மட்டும் இந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். அடுத்து மற்றதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போகும்போது இல்லை 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போகும்போது இதெல்லாம் வேண்டாம். இங்கே இருக்கிறத நீங்கள் கேண்டிலாக மாற்றிடுங்க. ஏன் இதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சில நேரங்களில் சில விதிகளை நாம் மீற வேண்டியது இருக்குது. எல்லா இண்டிகேட்டரும் எல்லா டைம் ஃப்ரேம்லையும் சரியாக வேலை செய்கிறதில்ல. ஒருவேளை இந்த ரூல்ஸ் 1-3-5க்கு நான் சொன்ன ரூல்ஸ் எல்லா டைம் ஃப்ரேம்லையும் எல்லா இண்டிகேட்டர் கரெக்டாக வேலை செஞ்சால் அன்னைக்கு உங்களுக்கு ஜாக்பாட். இது வந்து மறக்காமல் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அன்னைக்கு ஜாக்பாட். ஓகேங்களா? இப்போ இதை ஒரு மல்டி டைம் ஃப்ரேம் சார்ட்டாக கிரியேட் பண்ணலாம். அந்த இடத்துல கூட அதுக்கு முன்னாடி இப்போ 10 மினிட்ஸ் பார்க்குறோம். என்னுடைய விக்கு எங்கே இருக்குன்னு தெரியல, இது மறைச்சிக்கிட்டு இருக்கு. நகர்த்திட்டோம். விக்கு கரெக்டாக இங்கேயே ஃபார்ம் ஆயிருக்கு 22950 அப்படிங்கிறதுலேருந்து. ஓகே, இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா ரொம்ப நல்லது தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, கேண்டில் ஈக்குவல் டு எம்ஏசிடி கிறிஸ்டோகிராம் பார் ஸ்டோஜஸ்டிக் ஆர்எஸ்ஐ ஆசம் ஆசிலேட்டர். இப்போ இது கீழே இருக்கிறதுனால கொஞ்சம் தடுமாறும். நீங்கள் ஆர்டர் எடுக்கும்போது 1-3-5க்குள்ளே பார்த்துக்கிட்டா கூட ஓகே. ஏன்னா எல்லாத்துலையும் இந்த இண்டிகேட்டர் ரூல்ஸ்லாம் ஒத்து வராது. அப்படி ஒருவேளை ஒத்து வந்தால் யுவர் லக்கி. அப்போ இந்த கேண்டில் கலர் இந்த இருக்குது. இதில் சில பேர் சில விதமாக வேலை செய்வாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, 2வது கேண்டிலில் நம்ம ஆர்டர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட் படி பார்க்குறது ஒரு விதம். பிவட்டுக்கு மேலே போனால் ஆர்டர் எடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு விதம். எல்லா ரூல்ஸ்களும் ஒத்து வரதான் செய்யும். இந்த ஃபஸ்ட்டு கிரீன் 2வது கிரீனில் ஆர்டர் எடுக்கலாம், இதெல்லாம் கூட ஓகே தான். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி பாயிண்ட்டை நம்ம இங்கே வைக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட் இந்த இடத்துல இருந்து இது ஒரு 30 பாயிண்ட் போகுது அப்படின்னா இந்த இடத்துல கூட நீங்கள் பயப்படாமல் ஆர்டர் போடலாம். ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், 15 மினிட்ஸில்
இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, பாடி ஃபார்ம் ஆகிற இடம், இதுதான் கரெக்டாக என்ட்ரி கொடுக்கறதுக்கு உள்ள இடம். ஸோ நீங்கள் இந்த இடத்துல ஒரு 20-25 பாயிண்ட்டை லூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம ஏற்கனவே எல்லா வீடியோலும் சொல்லியிருப்போம், ஒரு 20% அப்படிங்கிறத நீங்கள் விட்டு கொடுத்து தான் போகிற மாதிரி இருக்கணும். ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் 9:30க்கு இந்த இடத்துல பாடி ஃபார்ம் ஆன பிறகு தான் ஆர்டர் எடுக்கணும். அதுலேயும் 1 மினிட்ல சொல்லக்கூடிய ரூல்ஸ் இங்கேயும் ஒத்து வந்தால் நல்லது தான். ஆனால் பாருங்கள், இங்கே ஒத்து வரல. அதனால் என்ன பண்ணுறோம்னா, ஹையர் டைம் ஃப்ரேமில் 15 மினிட்ஸில் 1, 3, 5 தவிர மற்ற இண்டிகேட்டர் எதுலையும் இருக்காது. இப்போ அப்படி வரும்போது நான் ஒரு 5 சார்ட் ரெடி பண்ணுறேன். இது இண்டெக்ஸில் இருந்துகிட்ருக்கு, நம்மளுக்கு இது வேண்டாம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், புதுசாகவே ஒன்று போட்டு விட்டுறேன். நிஃப்டி பின் சர்வீஸு, இதனுடைய சார்ட்டு, இதை பெருசாக்குறேன். இதில் இன்னொன்று பண்ணலாம். என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே நிஃப்டி பின் சர்வீஸ் தான் இருக்குது. நிஃப்டி பின் சர்வீஸு, நிஃப்டி பின் சென்செக்ஸு. ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல சிம்பிள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல நிஃப்டி பின் சர்வீஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா இடத்துலையும் நிஃப்டி பின் சர்வீஸ் வந்துடும். ஓகே, ஒன்று அடுத்த டைம் ஃப்ரேம். இதில் நான் என்ன பண்ண போகிறேன், 1 மினிட், 3 மினிட்ஸ் கற்றுக்கிறதுக்கு தானே, அதனால் 1 மினிட், 3 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 4 சார்ட் இருக்குது. இன்னும் ஒரு சார்ட் அடிஷ்னலாக கொண்டு வரேன். ஏன்னா 5, 10 சார்ட் வைக்க போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. 1, 3, 5, 10, 15, 15. இதில் தான் நம்ம எல்லா ரூல்ஸும் கொண்டு வர போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா, இதில் வந்து கேண்டில் மட்டும்தான் இருக்கும். இது கேண்டில், அப்போ கேண்டில் மட்டும் செலக்ட் பண்ணுறேன். இந்த ரெண்டுக்கும் இங்கே வேலை இல்லை, ரெண்டுக்கு இல்லை, 3க்குமே வேலை இல்லை. ஆசம் ஆசிலேட்டரு ரிமூவ் பண்ண போகிறேன். ட்ரிபிள் டாட்டில் போயிட்டு ரிமூவ், சொஜஸ்டிக் RSI ட்ரிபிள் டாட்டில் போயிட்டு ரிமூவ். இப்போ கேண்டில் மட்டும் இருக்குது, இதை மேலே தூக்கி விட்டுக்கலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் இதை கிளிக் பண்ணி வச்சாதான் இங்கே இது தெரியவே வரும். அதுக்கு பிறகு தான் நம்ம எடிட் பண்ணவே ரிமூவ் பண்ணவே முடியும். அதே மாதிரி இங்கே கேண்டிலுக்கு மாற்றணும், இதை மேலே தூக்கி விட்டுறணும். இது 5 மினிட்ஸ். ஓகே, இதில் எல்லாமே நம்மளுக்கு கம்பல்சரி எல்லா டூல்ஸும் இருக்கிறது நல்லது. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது இன்னும் குழப்பமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த குழப்பத்துக்கு காரணமானதை நீங்கள் நீக்கி விடலாம். நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, கடைசியாக போட்ட வீடியோவில்
ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணுறதுக்கு இதை வச்சு தான் நம்ம ஆர்டர் எடுக்கணும்னே சொன்னோம். இப்போ அதே ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா வேண்டாம், இருக்கட்டு. ஸ்டொஜஸ்டிக் ஆர்எஸ்ஐக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறேன். ஒரு ட்ரெண்டிங் டேஸில் எல்லா இண்டிகேட்டரும் கொஞ்சம் தேவைப்படும். ஓகே, நான் வந்து ஒரு செட்டிங் வந்து இப்படி தான் செட் பண்ணுறதுக்கு விரும்புகிறேன். ஒரு ட்ரேடிங் செட்டப் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி இருந்தால் எனக்கு ஒரு பெட்டராக ஃபீல் ஆகுது. இதில் நான் என்ட்ரி எடுக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருக்கிறது அப்படின்னா, இந்த செட்டப்பில் 5 மினிட்ஸில் எப்போ க்ரீன் ஃபார்ம் ஆகுதோ, அதாவது ஹெய்கினாஷி க்ரீன் ஃபார்ம் ஆகுதோ அதுக்கு பிறகு தான் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பிளான். அப்போ நான் என்னுடைய லொக்கேஷன் வந்து இந்த இடம். அதே நேரத்தில் பக்கத்தில் பிவட் இருக்கிறதுனால அது கூடுதல் சேஃப். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இந்த செட்டிங்கை கொண்டு வாங்க. இப்போ நான் இது வரைக்கும் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறேனோ அதை மட்டும் அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ இதை சேவ் பண்ணலாம். ட்ரேடிங் செட்டப் 1. இதில் ரெண்டாவது ஒன்று வரப்போகுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது லோயர் டைம் ஃப்ரேம், அதெல்லாம் ஹையர் டைம் ஃப்ரேம். அதெல்லாம் பார்க்கணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, சில நேரங்களில் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் எதை வச்சு எப்படி முடிவெடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறது ஸ்டெப் 1, மார்க்கெட் மூவ் ஆகுறது ஒரு பிவட்லேருந்து இன்னொரு பிவட் வரைக்கும். இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு 1, 3, 5, 10, 15. 1, 3, 5, 10, 15. இதில் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் தாராளமாக உள்ளே இருக்கலாம். இல்லை ஒரு பிவட் வந்து ஒரு ப்ராஃபிட் புக் ஆயிடுச்சு, போயிருக்குது, நான் நிறைய நாள் பார்த்துருக்குறேன் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் இருக்கலாம். அதாவது அப்ராக்சிமேட்டாக 1027. அந்த 1027க்கு 23,120 அப்படிங்கிற இடத்துல மார்க்கெட்டு வந்திருக்குது. பட் அதுக்கு பிறகும் மார்க்கெட்டு மேலே போயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து மேலே போயிட்டுருக்கு. இதுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் யூஸ் பண்ணுறது அப்படின்னு வரும்போது, அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்னும் சில விஷயங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, 5 மினிட்ஸோடைய 3 மினிட்ஸோடைய சூப்பர் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் கொடுக்குற வரைக்கும் இருக்கலாம். இப்போ இந்த இடத்த அதை எப்படி நம்ம புரிய வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதை சேவ் பண்ணிட்டோம். 1 மினிட்ல வந்து சூப்பர் ட்ரெண்ட் அடிக்கடி ஃபாலோ ஆகிட்டு இருக்கும். 3 மினிட்ஸ்லையும் 5 மினிட்ஸ்லையும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். இது கூட ஹையர் டைம் ஃப்ரேம், வேறு மாதிரி ஒன்று சொல்ல போனோம்னா டே டைம் ஃப்ரேம், உங்களுக்கு க்ரீனாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் உள்ளே இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் வச்சு ட்ரேட் எடுக்கலாம். சரி, இப்போது இது வந்து மல்டி சார்ட்டில் இருக்குது.
ஒரு 3 சார்ட் கொண்டு வரேன். இது வந்து 3 மினிட்ஸ். இதில் நம்மளுக்கு வந்து சூப்பர் ட்ரெண்ட் வேணும். இண்டிகேட்டர் போயிட்டு சூப்பர் ட்ரெண்ட் கொண்டு வந்துடுவோம். இதை வந்து ஹேகினாசிக்கு மாற்றணும். ஓகே, இந்த ஹேகினாசியில் இது பார்த்தீங்கன்னா 10:3 இருக்குது. ஒரு சிங்கிள் ஹேகினாசி. என்ட்ரி பாயிண்ட்டுக்கு என்ன சொன்னோம் அப்படின்னா 5 மினிட்ஸு ஹெகினாசியில் இருக்கும்போது 15 மினிட்ஸில் கிரீன் வந்தால் உள்ளே போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது பிவட் பாயிண்ட் இருக்குது. பிவட் பாயிண்ட்டுக்கு மேலே போகும்போது 15 மினிட்ஸில் ஓகேன்னா ஓகே. அப்போ இதை 3 மினிட்ஸ் இதில் பிவட் பாயிண்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இண்டிகேட்டர் பிவட் பாயிண்ட்டு. அடுத்து இங்கே ஆல்ரெடி எல்லாமே இருக்குது. இதுவும் 3 மினிட்ஸு, இதுவும் 3 மினிட்ஸு. இதை நான் என்ன பண்ண போகிறேன் 5 மினிட்ஸாக மாற்றுறேன். ஓகே, 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ். இந்த இடத்துல 15 மினிட்ஸ். கூடுதலாக இன்னும் ஒன்று 4வது டே சார்ட் இல்லை ஹவர் சார்ட். ஓகேங்களா, இது 1 மணி நேரம். இல்லை இன்னும் சேஃபு அப்படின்னு கேட்டிங்கன்னா 30 மினிட்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஒரு என்ட்ரி. இது நீங்கள் 2வது என்ட்ரிக்கு எடுத்துக்கலாம். இதில் கூட ஹெகினாஷில் இருக்குது. அதை நான் கேண்டலுக்கு மாற்றுறேன். இப்போ எல்லா இடத்துலையும் எப்போ ரெட்டு வருது அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடம். இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா இங்கே ஒரு பிவட் பாயிண்ட் இருக்குது. இங்கே நம்மளுக்கு இங்கே பிவட் பாயிண்ட் ரீச் ஆகிருக்கு. பொதுவாக வந்துட்டு 1 மினிட் 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வரைக்கும் ஒரு பிவட் பாயிண்ட்டும், 30 மினிட்ஸ் 1 ஹவர் 2 ஹவருக்கு வேறு பிவட் பாயிண்ட்டும், டே டைம் பிரேக் வேறு பிவட் பாயிண்ட்டும் இருக்கும். அதேமாதிரி 1 மினிட்ல கூட ஹெய்கினாசிக்கு வேறு பிவட் பாயிண்ட் வரும், கேண்டிலுக்கு வேறு பிவட் பாயிண்ட் வரும். அது இங்கே பாருங்கள் 23,265. இது 3 மினிட்ஸில் உள்ள பிவட் பாயிண்ட் 23265. அப்படியே கேண்டிலுக்கு மாத்திரம் மாறிடும். 23 225 24. இதுதான் அந்த அனுபவம் அப்படிங்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது. அதேமாதிரி இங்கே பாருங்கள் மார்க்கெட் வந்து ஒன்று 3 மினிட்ஸோடைய சூப்பர் ட்ரெண்டை டச் பண்ணி போகும், இல்லை 1 மினிட்டோடைய சூப்பர் ட்ரெண்டை டச் பண்ணி மேலே போகும். சம்டைம் 5 மினிட்ஸோடைய சூப்பர் ட்ரெண்டை டச் பண்ணி மேலே போகும். ஸோ இந்த 3ல் ஒன்றை டச் பண்ணி மேலே தூக்குற வரைக்கும் கூட நீங்கள் உள்ளே இருக்கலாம். அது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா டே டைம் ஃப்ரேமில் க்ரீனாக இருந்தால். ஒரு ஷேர் மார்க்கெட்டில் வந்து இவ்வளோ விஷயங்கள் ஒரே நேரத்தில் ஒரே வீடியோவில் சொல்லித்தர்றதுங்கிறது கஷ்டம். பட் நான் என்னெல்லாம் சொல்லித்தரேன்னு நினச்சேனோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ டே டைம் ஃப்ரேமில் தொடர்ந்து க்ரீனாக இருந்தால் இந்த இடத்துல நான் இதை எடுத்துடுறேன் தற்காலிகமாக. ஓகே, இந்த பாடி அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன ப்ராஃபிட். இதில் கூட இந்த இடம் போயிருக்கு. இந்த இடத்துல நீங்கள் உள்ளே இருக்கணுமா வெளியே இருக்கணுமா அப்படிங்கிறத இந்த ஹேகினாசி சொல்லும். இது
3 மினிட்ஸில் கேகினாஷி ஒரு பிவட் பாயிண்ட்டை ரீச் பண்ணியிருக்கீங்க, இது திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வர கூட நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. இது கேண்டில் இந்த இடத்துல வெளியே வர்றதா இல்லை இந்த இடம் வர்றதா அப்படிங்கிறதுலாம் உங்களுடைய அனுபவத்தில். அதே மாதிரி என்ட்ரி பொறுத்த வரைக்கும் கூட பக்கா சேஃப் அப்படின்னா இந்த பாடி ஃபார்ம் ஆன இடத்த கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா அது வரைக்கும் மேற்கொண்டு கீழே போகிற கூட வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த பாயிண்ட்டை லூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்க வேண்டாம். அட் த சேம் டைம் இந்த பிவட்லேருந்து விக்கு மேலே போகுது, அதில் எல்லாத்துலேயும் மேலே போகுது அப்படின்னாலும் நீங்கள் உள்ளே போகலாம். இதை பற்றி முந்தின வீடியோவில் கொடுத்துருந்தோம். அந்த பாயிண்ட்ஸ் இங்கே இருக்குதான்னு நான் பார்க்குறேன். இதில் வந்துட்டு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் இது. ஆனால் நிஃப்டி ஒரு டைரெக்ஷனில் இருக்குது, பின் நிஃப்டி ஒரு டைரெக்ஷனில் இருக்குது, பேங்க் நிஃப்டி வேறு டைரெக்ஷனில் இருக்குது, சென்செக்ஸ் வேறு டைரெக்ஷனில் இருக்குது, எதுவுமே ட்ரேட் பண்ண முடியல அப்படிங்கிற நாளில் ட்ரேட் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட்டில் கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பதிவு பண்ணிகிட்ருக்கிறேன். ஷேர் மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ், சிச்சுவேஷன், மணி, நிறைய விஷயங்கள் சேர்ந்து தான் உங்களோட லாபத்தை புக் பண்ணும். ஃபஸ்ட்டு நல்லா கற்றுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு ஷேர் மார்க்கெட்டில் உள்ள வாங்க. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து அதுவும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து 90%லேருந்து 95%, 99% வரைக்கும் பணத்தை லூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கம்ப்ளைண்ட்டு. இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் உறுதிப்படுத்துறதுக்கு நிறைய பயிற்சி வேணும். நீங்கள் அந்த பயிற்சிக்கு பிறகு ஆப்ஷன் ட்ரேடிங் வாங்க. அதுக்கு நம்மளோட வீடியோ பார்த்து கற்றுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.